ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்படி பொரியல் பண்ணி சாப்பிடும்போது பெரியவங்க வந்து விரும்பி எடுத்துக்குவோம், குழந்தைங்க வந்து விரும்பி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி இட்லி, தோசை, சாப்பாடுன்னு சொல்லிட்டு வச்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்துட்டிங்கன்னா வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடானதும் உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம 2 தக்காளி சேர்த்திக்கலாம். குட்டி தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். தக்காளி சேர்த்திட்டு தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்திக்கலாம். இப்போ மணத்தக்காளி கீரையில் ஒரு கட்டில் நான் ஒரு 1/4 அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்திக்க போகிறேன். கீரை நீங்கள் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா சட்னி கசப்பாயிரும். எந்த அளவுக்கு நம்ம கீரை சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே சேர்த்திக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஒரு 1/4 கட்டு கீரை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கீரை எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கீரையை கழுவி சேர்த்திக்கிட்டதுனால கீரையில் வந்து தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி எல்லாமே வற்றிட்டு கீரை நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு, புளி 2மே சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, அது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லா சட்னியும் சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், மணத்தக்காளி கீரை சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்துட்டிங்கன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இருமல், இழப்புக்கு கூட ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வேர்வையை உண்டு பண்ணி நம்மளோட கெட்ட நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இட்லி தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னிலாம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அது கூட நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.